தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கார பணியாரம், இனிப்பு பணியாரம், இட்லி மாவை வச்சு எவ்வளோ சூப்பராக செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வீட்டில் உள்ள இட்லி மாவை வச்சு செஞ்சுருவோம். இதுக்கு நான் 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன், தனித்தனியாக எடுத்துருக்கிறேன். நமக்கு தேவையான அளவு வெல்லம், சர்க்கரை எடுத்துருக்கேன், நல்லா பொடிச்சு எடுத்துருக்கிறேன். உங்களோட சுகருக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அது உங்களோட டேஸ்ட்டு தான், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்குவோம், கூடவே கடலைப்பருப்பும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயத்தை நல்லெண்ணெய் ஊற்றி வதக்குவோம். ஏன்னா இது இட்லி மாவு அப்படிங்கிறனால நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுருவோம், உளுந்து போட்டுடலாம், கடலைப்பருப்பும் சேர்த்து போட்டுடலாம். கடலைப்பருப்பு போடும்போது வாயில் கொஞ்சம் தட்டுப்படும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கடலைப்பருப்பை கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இதை ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆனால் போதும். 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க, ரொம்ப வதக்க வேண்டாம். வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மாவில் சேருங்க. சூடோட மாவில் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிட்டு நம்ம மாவில் சேர்த்துடலாம். மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் பூ ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா பேக்கிங் சோடா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இந்த மாவு எனக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறனால நான் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாவு ரெடி ஆகிட்டு இனிமேல் நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு ரெடி பண்ணிப்போம். வெல்லத்தை அப்படியே மாவில் சேர்த்துடலாம். மாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. நம்ம இட்லிக்கெல்லாம் நல்லா கெட்டியாக அரைக்கிற மாதிரி அந்த மாவில் வெல்லத்தை, சர்க்கரையை சேர்த்துக்குங்க. சர்க்கரை சேர்த்தோன்னா மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா இந்த மாவில் நீங்கள் ஒரு முட்டையை அடித்து கூட ஊற்றிக்கலாம். அப்போவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. நம்மளோட விருப்பம் தான், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம சேர்த்து செய்யலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இருக்கட்டும். ஏன்னா நம்ம சர்க்கரையில் கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அது எல்லாமே நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம பணியார சட்டியில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு அடுப்பில் வச்சுருவோம். இப்போ நல்லா காயுது. நல்லெண்ணெய், நெய் 2க்கும் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றும்போது அது நல்லா வெந்து உப்பி வரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம் நம்ம பணியாரம். இதுக்காக மாவு தனியாக அரைக்காமல் வீட்டில் இருக்கிற இட்லி மாவுலேயே சூப்பராக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். இது கூட தேங்காய் சட்னி செமையாக இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. உடனடியாக செஞ்சு கொடுத்துடலாம். நம்மளோட கார பணியாரம் ரெடி ஆகிட்டு, அதே மாதிரி நம்மளோட இனிப்பு பணியாரத்தையும் நம்ம ஊற்றிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக 2 விதமாக ஒரே மாவில் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.